டாக்டர், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. எப்படியாவது பண்ணி அவளோட கண்ணை சரி பண்ணிடுங்க. உங்களோட உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ ப்ராப்ளம் சார். செக் பண்ணி பார்க்கறேன். பொசிஷனை வச்சு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தா பண்ணிடலாம். பாருங்க டாக்டர், எவ்வளவு அமைதியா இருக்காங்க. ஆசினி இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. எப்பவுமே துரு துருன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. அவ பார்வை போயிடுச்சோங்கிற ஒரு கவலையில இவளால பேச கூட முடியல. இவங்களுக்கு பார்வை போன மாதிரி தெரியலையே. ஏன் டாக்டர் இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்து வேணாம் வேணாங்கிற மாதிரி கையாட்டுறாங்க. ஏய், இங்கே உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அது ஒண்ணும் இல்ல டாக்டர். அவளுக்கு ஆபரேஷன் ரொம்ப பயம். அதான் உங்ககிட்ட இப்படி ஜாடியா காமிச்சிட்டு இருக்கான். ஓஹோ, சரி செக் பண்ணி பார்க்கறேன். நர்ஸ். எஸ் மேம். இவங்களை செக்கப்புக்கு கூட்டிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே மேம். பயப்படாம போ. நல்ல செய்தியோட தான் வீட்டுக்கு போறோம். சரியா? வாங்க மேடம். இந்த மிஷினை பார்த்தாலே பயமா இருக்கே. எனக்கு மட்டும் கண்ணு தெரியும்னு ஏஜுக்கு தெரிஞ்சது முடிஞ்சடி. நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுமா? ஓகே மேம். நீங்க போய் உட்காருங்க. தலையை உள்ள வைங்க. எங்க பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க? உள்ள வைங்க. லெஃப்ட் ஐ வைங்க. இன்னும் ஏன் தலையை எவ்வளவு வச்சுட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு போங்க. இன்னும் பேச்சே சரியில்லை. வா, உட்கார். சொல்லுங்க டாக்டர், அவளை செக் பண்ணிட்டீங்களா? அவளை குணப்படுத்திடலாமா? பார்வை திரும்பி வந்துருமா? வாய்ப்பே இல்ல. என்னது இந்த டாக்டர் இப்படி சொல்றாங்க? இவங்க என்ன போலி டாக்டரா? என்ன சொல்றீங்க டாக்டர்? அவளுக்கு பார்வை திரும்பி வராதா? அவங்களுக்கு பார்வை போனாதானே வரதுக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க பொண்டாட்டி போய் சொல்றாங்க. அவங்களுக்கு ரெண்டு கண்ணுமே நல்லாதான் இருக்கு. ஐயையையையோ. நான் நல்லா செக் பண்ணிட்டேன். அவங்களுக்கு பார்வையே போகல. எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் இருந்துச்சு. அதுக்கு தான் நர்ஸ போக சொல்லிட்டு அவங்கள போய் மெஷின்ல உட்கார சொன்னேன். சேர் எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டா போய் உட்கார்றாங்க. நீங்க போய் உட்காருங்கம்மா. உங்ககிட்ட எதுக்கு நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும்.
அவளுக்கு கண் பார்வை இருக்குங்கிறத நாங்க 100% நம்புறோம். டாக்டர் பார்க்கலாம், ஆனா இன்னொரு நாள் பார்க்கலாமே. ஏய், உண்மை சொல்லு. ஏன் பொய் சொன்ன? இல்ல, எனக்கு கண்ணு தெரியாது. ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப். எதுக்கு பொய் சொன்ன சொல்லு. எதுக்கு நடிக்கிற? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாவே கண்ணு தெரியாது. இங்க பாருங்கம்மா, உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்ல. ஆஸ் ஏ டாக்டரா என்ன நம்பி வந்தவங்க கிட்ட நான் உண்மையா இருந்தாகணும். அதனால சொல்றேன், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஐயோ, போச்சு. உண்மை சொல்றியா இல்லையா? நீ வெளியில போய் என்ன போலி டாக்டர்னு சொன்னாலும் சொல்லுவேன். உனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிடலாம். ஐயோ, வேணாம் டாக்டர், வேணாம். நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சேன். இந்த உண்மையை உன் வாயில இருந்து வர வைக்க தான் நான் சும்மா சொன்னேன். கிளம்பலாம். I'm sorry, doctor. I'm sorry for wasting your time. ஏஜே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. உனக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா என் கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். கிராதிக்கு கெட் அவுட். என்னால எப்படி சமாளிக்கிறதோ. ஏஜே, ஓபன் பண்ணுங்க. என்னை ஏமாத்திட்டல. பக்காவா பிளான் போட்டு என்னை ஏமாத்திட்ட. இல்ல, நான் விளையாட்டுக்கு தான் அப்படி. Shut up. நீ விளையாடுனது என்னோட ஃபீலிங்ஸோட. உனக்கு எப்படி ஆயிடுச்சு எனக்கு கவலைப்பட்ட என்னோட மனச நீ காயப்படுத்திட்ட. உனக்கு எப்படியாவது உன்னோட கண் பார்வை திரும்பி வந்துடணும்னு நினைச்ச என்னோட அக்கறை கேவலப்படுத்திட்ட. இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. நான் சும்மா காமெடி தான் பண்ணேன். ப்ளீஸ். ஐயோ, சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி. ஏஜே, மொத்த பிளான சொதப்பிருச்சு. ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துட்டோமே. தெரிஞ்சே கண்ணாடியில கால் வைக்கிறானா அவளை வெளியில அனுப்புறது ரொம்ப கஷ்டம். என்னதான் சோஷியல் டிஸ்டன்சிங்னாலும் என்ன வெயிலுடா சாமி. கூட்டம் கம்மிதானா முடியல. ஹோ. ஆமா, ஏஜேவும் என் மருமகளும் எங்க? அவங்க வெளியில போயிருக்காங்க. வெளிய வா. எதுக்கு? டே ஏஜே, என்னம்மா? நீங்க 2 பேரும் வெளியில போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீ மட்டும் வந்திருக்க. ஹாசினி எங்கடா? அவ எங்க போய் தொலைஞ்சான்னு எனக்கு என்ன தெரியும்? என்னப்பா சொல்ற? என்னாச்சு என் மருமகளுக்கு? இனிமே அவ உனக்கு மருமகளும் இல்ல, எனக்கு பொண்டாட்டியும் இல்ல. என்னம்மா இது? திடீர்னு ஹாசினி மேல ஏஜே இப்படி கோவப்படுறான். என்ன இது? ஏஜே இப்படி திடீர்னு கோவமாயிட்டாரு. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. போன இடத்துல என்ன நடந்திருக்கும்? என்ன ஆச்சு ஏஜேக்கு? எதுக்கு இவ்ளோ ஆவேசமா போறான்? ஹாசினி எங்க போனான்னு தலையும் புரியல, காலும் புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு எதுவும் தெரியாது ஜெயமா. என்ன ஏஜே? ஹாசினியோட துணி எல்லாம் ஏன் இங்க தூக்கி போடுற?
இனிமே இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. ஹாசினி துணியெல்லாம் இப்படி தூக்கி போட்டுட்டா அவ எந்த துணியை போடுவா? வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னது ஹாசினியும் சேர்த்துதான். ஹாசினியா? நான் துணின்னு என்னப்பா சொல்ற? வீட்டை விட்டு போன்னு சொல்ற அளவுக்கு அவ என்ன பண்ணா? அவ கண் பார்வை இல்லாத இந்த டைம்ல அவளை வெளியில போக சொன்னா எங்க போவா சொல்லு? போய் அவளுக்கு கண் பார்வை இல்லைங்கிறது சுத்தமா போய். கண் பார்வை இல்லாத மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். அவ கண்ணு நல்லாவே இருக்கு. அவ ஒரு ஃப்ராட், ஏமாத்துக்க, சீட்டர். இல்ல இல்ல இரு 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 ஒரு நிமிஷம் இரு. நீ பாட்டுக்கு அவ மேல அப்படி குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காத. அவளுக்கு கண்ணு தெரியுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அவ எதுக்காக கண் இல்லாத மாதிரி நடிக்கணும் சொல்லு? அப்படி என்ன காரணத்துக்காக நம்ம எல்லாரையும் அவ ஏமாத்தணும் சொல்லு? நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆமாமா, இது வரைக்கும் அவளை நான் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் அவளை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. கூடவே இருந்து கழுத்து எடுத்துட்டான். நம்ப வச்சு என்ன முட்டாளாக்கிட்டான். இல்ல நீதான் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன. கண் பார்வை இல்லன்னு சொன்னதும் நீதான். இப்போ இப்படி சொல்ற? சிட்டில ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிடல் நான் அவளை கூட்டிட்டு போயிருந்தேன். டாக்டர் அவளை பார்த்து அவளுக்கு ஒண்ணும் ஆகல, அவன் நடிக்கிறான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. என்னப்பா குழப்புற? ஒரு டாக்டர் கண் பார்வை இல்லங்கிறாரு, இன்னொரு டாக்டர் இருக்குங்கிறாரு. இத மட்டும் நீ எப்படி நம்புற? எதையும் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடாத. ஹாசினி வரட்டும், அவகிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிப்போம். அம்மா ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கண் பார்வை இல்லாத மாதிரி நடிச்சேன் அவளே ஒத்துக்கிட்டா என்கிட்ட. இதத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். இப்போ அதுவே உண்மையாயிடுச்சு. கண் இல்லாத மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் இப்படி கேவலப்படுத்திட்டாளே. ஆமா, நீங்க போய் சொன்னீங்க. ஆனா நான் தான் நம்பல. எல்லாருக்கும் முன்னாடி இவ்வளவு கேவலமா ஏமாந்து போயிட்டேன். அவளுக்கு கண் பார்வை இல்லன்னு ஏஜே விழுந்து விழுந்து கவனிச்சுட்டாரு. ஆனா அதுக்கான நன்றி கொஞ்சம் கூட இல்லாம அவரை ஏமாத்திருக்கா பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. ஹாசினிய வச்சுக்கிட்டு தான் பேசணும். என்ன உண்மைங்கிறது அப்பதான் தெரியும். ஹாசினி எங்க இப்ப? எனக்கு தெரியாதுமா. எனக்கு அவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவள நான் எப்படி என் கார்ல ஏத்த முடியும்? அதனால அவளை நான் ஹாஸ்பிடல்லே விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பண்ணிருக்க ஏஜே? நீ கூட்டிட்டு போன உன் பொண்டாட்டிய இப்படிதான் நடு ரோட்ல விட்டுட்டு வருவியா? எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம்ல. அம்மா, அவ எனக்கு பொண்டாட்டியே இல்ல. அவளோட காலடி கூட இந்த வீட்டுல படக்கூடாது. ஜெயம்மா, ஏய், அங்கே நில்லு. உள்ள காலடி எடுத்து வச்ச நடக்கிறது வேற. என்ன தைரியத்துல இங்க வந்த? திருட்டுத்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி உன்னால இங்க வர முடிஞ்சது? என் முன்னாடி நிக்காது, போய் ஓடு போ. இரு ஏஜே, கொஞ்சம் போறேன். ஹாசினி நீ உள்ள வாமா. அம்மா, இந்த விஷயத்துல தலையிடாத, நான் சொல்லிட்டேன். இந்த வீட்டோட பெரிய மனுஷினா எந்த விஷயத்துல நான் தலையிடணும் தலையிடக்கூடாதுன்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? புரியாம பேசாத. அவ உன்னையும் சேர்த்துதான் ஏமாத்திருக்கா. இருக்கட்டுமே, எதையும் கேட்டுதானப்பா தெரிஞ்சுக்கணும். வாசலே இப்படி நிக்க வச்சு பேசிட்டா எப்படி? 10 கொலை பண்ண ஒருத்தனுக்கு கூட ஜட்ஜு தான் முன்னாடி நிக்க வச்சு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஹாசினி என்ன கொலையா பண்ணிட்டா?
நீ உள்ள வா. என்ன ஜெயம்மா, கட்டின புருஷனையே ஏமாத்திட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கா, அவளை போய் உள்ள கூட்டிட்டு வரீங்க? அதான் கட்டின புருஷன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவங்க பிரச்சனைய அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்க அது எப்படி ஜெயம்மா? அவ கண்ணு தெரியாதுன்னு ஏஜேவ மட்டும் இல்ல, உங்களை என்ன நம்ம எல்லாரையும் அவ ஏமாத்திருக்கா. எப்படி சும்மா விடுறது? என்ன ஹாசினி, இவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி தான் நீயும் நடந்துகிட்ட. எதுக்கு இப்படி பண்ண? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் ஜெயம்மா. விளையாட்டா? என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சா? உன் கண்ணுல என்ன பட்டதும் எல்லாரும் பதறணுமே, அது உனக்கு விளையாட்டா? உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனேனே, அது உனக்கு விளையாட்ட போச்சா? உன்னை விழுந்து விழுந்து கவனிச்சேனே, அது உனக்கு விளையாட்டா? விளையாடி பார்த்தா அது வினையா போச்சு. ஏய், போய் பேசாத. என்ன விளையாட்டுனா ஒரு 5 நிமிஷம் விளையாடலாம், அதுக்கு 2 நாளா விளையாடிட்டு இருக்கேனா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உன் விளையாட்டு இப்ப வினையா ஆயிடுச்சுல்ல. இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது? வேண பண்ணன்னு சொல்லிக்கிட்டு அவதான் விளையாட்ட பண்ணன்னு ஒத்துக்கிட்டால. இல்ல, இந்த 2 நாள் ஏமாத்துறதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு, எனக்கு தெரியும்.